லிட்டரலா இந்த ஐடியா வந்து நான் சும்மா ஆரம்பிச்சேன். ஒரு பேக்கப் ஐடியா இருக்கட்டுமே. ஒரு 2-3 வீடியோ போட்டா அது எப்படியோ லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. சோசியல் மீடியால இவங்களெல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டா அடிக்கிறான்னு விட்டு என்ன அடிக்க வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல போனா இப்படி அடிக்கிறானுங்க, பேஸ்புக்ல போனா அப்படி அடிக்கிறானுங்க. ஏய் என்னடா ஆச்சு, என்னடா பண்ணிட்டேன் நானுன்ற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. காமெண்ட்ஸ பார்க்கவே முடியல. எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு கமெண்ட் இருக்கு. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, என்னடா வீடியோ போடுற, அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு தான் 1008 பிரச்சனை இருக்குதுல, பிரச்சனையை பார்க்காம இன்ஸ்டாகிராம் பார்த்துனுங்கிற அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். ஆனா கேட்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க. அதை விட பயங்கரமா கழுவி எல்லாம் ஊத்திருக்கானுங்க. ஆனா அதுக்கு பதிலடியா நம்ம கழுவி ஊத்த முடியாது. ஏன்னா நம்மள சின்ன பசங்க நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா. இன்னொருத்த ஒண்ணு கேட்டா என்னடா வீடியோ போடுறேன்னு எஜுகேஷனல் வீடியோ போட்டா பாப்பியாடா, இன்ஃபர்மேஷனல் வீடியோ போட்டா பாப்பியாடா. 9 வருஷத்துல பல டாபிக்ஸ்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுல எல்லாம் கிடைக்காத ரீச் இந்த ஐடியில நீ பார்த்த அந்த கேவலமான வீடியோல தான் ரீச்சே கிடைச்சிது. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுடைய டாப் செலிபிரிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ற அதே ரூலை நம்மளும் ஃபாலோ பண்ண போறோம். இக்னோர் பண்ண போறோம், நெகட்டிவிட்டிஸை இக்னோர் பண்ண போறோம். அன்பு தான் நமக்கு எல்லாமே. அன்பு செலுத்துவோம், பாசிட்டிவ் வேஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லபடியா இருப்போம், நல்லதே சிந்திப்போம், அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.